சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் தனியார் வாகனங்கள் அனுமதிக்க கூடாது என்ற உத்தரவால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ள தனியார் வாகனங்கள் அனுமதிக்க கூடாது என்ற உத்தரவு எதற்காக போடப்பட்டது? அதாவது கடந்த 2011 டெல்லியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடத்தப்பட்டது. இந்த சம்பவத்தில் பல காவல்துறையினர்களும் பொதுமக்களும் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவத்தை அடுத்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 21 உயர் நீதிமன்றங்கள்லையும் வாயில்களில் பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அவ்வப்போது நீதிமன்றங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்களும் பல்வேறு விதமான அச்சுறுத்தல்களும் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூட இதுவரை கடந்த வருடங்களில் மட்டும் 2 முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு இருக்கிறது. இது அனைத்தையும் விசாரணை செய்த காவல்துறையினர் இது அனைத்தும் போலியானது என்ற ஒரு உண்மையும் கண்டுபிடித்தார்கள். இதையடுத்து இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் மூலமாகவும் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம் என்ற ஒரு அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்துக்குள்ள வரக்கூடிய எந்த ஒரு தனியார் வாகனங்களாக இருந்தாலும் நுழைவாயிலில் மட்டும் நிறுத்திவிட்டு அவர்களை உள்ளே அனுப்பிவிடலாம் என்ற ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இதனால் வெளியிலிருந்து வரக்கூடிய நீதிமன்றத்தில் வரக்கூடிய மனுதாரர்கள் தங்களுடைய குறிப்பிட்ட இடத்திற்கு போக முடியாத ஒரு சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். ஏனென்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டும் சென்னை உயர்நீதிமன்றம், அதைத் தொடர்ந்து குடும்ப நல நீதிமன்றம், விரைவு நீதிமன்றம், சிபிஐ சிறப்பு நீதிமன்றம், தடா நீதிமன்றம், சென்னை மாவட்ட அமர்வு நீதிமன்றம், கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இப்படி பல கிளைகள் இந்த ஒரே வளாகத்தில் செயல்படுவதால் ஒவ்வொரு மனுதாரர்களும் தங்களுடைய குறிப்பிட்ட இடத்திற்கு தங்களுடைய வாகனங்களில் செல்ல முடியாத ஒரு குறை இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். சிலர் வயது முதிர்வின் காரணமாக இங்கிருந்து நடந்து செல்ல முடியவில்லை, அதனால் தாங்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு செல்வதற்கும் அனுமதிக்க வேண்டும் என்பதை தெரிவிக்கிறார்கள். இன்று காலையில் 8 மணி முதல் தொடங்கக்கூடிய இந்த வாகனங்களை மறுக்கக்கூடிய இந்த காவல்துறையினர் பணி இரவு 8 மணி வரையும் தொடங்குகிறது. ஏனென்றால் தினமும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மட்டும் 3000 வாகனங்கள் செல்வதாக நீதிமன்ற பதிவாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை ஒரு பாதுகாப்பின் காரணமாக அவர்கள் செய்திருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அமலா, சசிகுமார், உயர்நீதிமன்றத்திற்கு வரும் பொதுமக்கள் தங்களோட வாகனங்களை நிறுத்த வேறு ஏதாவது சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமாக, அதாவது தினமும் வரக்கூடிய 3000 வாகனங்களில் பெரும்பாலான வாகனங்கள் தங்களுடைய மனுதாரர்களையோ அல்லது அந்த வாகனத்தின் உரிமையாளர்களையோ இங்கு சேர்த்து விட்ட பிறகு திரும்ப சென்று விடுகின்றன. ஒரு சிலருடைய வாகனங்கள் மட்டும் நீதிமன்ற வளாகத்திற்குள் நிற்பதற்கு இங்கே அதற்கென தனியான ஒரு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலேயே புதிதாக தொடங்கி இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்திற்கு அருகில் 2 சக்கர வாகனங்களும், குடும்ப நல நீதிமன்றத்திற்கு பின்புறமாக சுமார் 200க்கும் அதிகமான 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஒரு இடத்தையும் சென்னை நீதிமன்ற பதிவாளர் இங்கே ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். அந்த இடத்தில் இந்த வாகனங்களை கொண்டு நிறுத்திக் கொள்ளலாம் எனவும், மற்ற இடங்களில் வழக்கறிஞர்களை தவிர பொதுமக்கள் யாரும் இந்த இடத்தில் நிறுத்தக்கூடாது என்பதையும் ஒரு கடுமையான ஒரு உத்தரவாக இந்த பகுதியில் பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக காவல்துறையினர் எந்த ஒரு தனியார் வாகனங்களையும் மற்ற இடங்களில் நிறுத்துவதற்கு அனுமதிப்பதும் இல்லை என்பதை தான் இப்போது நாம் சொல்லலாம்.